வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு சமையல் வேலை தான் வேக வேகமா நடந்துட்டு இருக்கு. பையனுக்கு லீவுப்பா. அவங்க அப்பா கிட்ட வந்து மீன் கேட்டான். மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. மீன் குழம்பு வச்சு கொடுங்கம்மான்னு சொன்னா, அதுவும் மாங்காய் போட்டு வச்சு கொடுக்க சொன்னா, அவங்க அப்பா எங்கே தேடி பிடிச்சி மாங்காய் வாங்கிட்டாரு. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மா அப்பா நான் கேட்டனும் வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாரு, அது சொல்லவே இல்ல. ஏய், நீ சின்னதுல இருந்தே இதே வேலையா தான் வச்சுன்னு இருக்க. எது ஒண்ணுனாலும் அவனுக்கு ஒண்ணு சொன்னா இதை ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு நீ ஏன் அவளையே வந்து பாக்குற? அதுதானே இப்ப கேள்வி. அப்படி இல்ல, அவன் வந்து எப்பயாவது ஒரு சமயம் கேட்க சொல்ல நம்ம வீட்லயே இருக்கிறோம் இல்லையா, பேசிக்கிறோம் இல்லையா, சரி அப்படின்னு பார்த்தா அம்மாக்காக ஏதாவது செஞ்சுக்கிறீங்களா தனியா? எதுவுமே அவர் அம்மா பாரு, உங்களுக்கு பிடிச்சதா நான் செஞ்சு கொடுக்குறேன், அப்பாவுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்குறேன், ஷாமுக்கு பிடிச்சது எப்படி சொல்ற? அப்படின்னு எனக்கு பிடிச்சதா இன்னைக்கு செஞ்சுக்கிறேன். மாசம் மாசம் அம்மாவுக்கு பிடிக்கும் பீஸா வாங்கி தரது, இதெல்லாம் அவங்களே வீடியோல பாத்துருப்பாங்க. பிரியாணி வாங்கி தரது. உனக்கு ஃபர்ஸ்ட் சுகர் இல்லாதப்போ அடிக்கடிக்கு ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட் வாங்கி தருவேன், வேர்க்கடலை போடுது, அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. சரிப்பா, எல்லாருமே பிடிச்சதா செய்வேன். இப்ப வந்து அவங்க அப்பா வந்து அவன் நேத்து வந்து இது கேட்டிருந்தா, வாட்டர் மெலன், அந்த இது ரோஸ் மில்க் போடுறதுக்காக. அதுக்கு என்கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க அம்மா. இப்ப அவங்க அப்பா என்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு, கட் பண்ணி வச்சிருக்கான். கொஞ்சம் ரோஸ் மில்க்கும் போட்டு தருவா. அவங்க அப்பா இப்ப வெயில்ல வேலை செஞ்சுட்டு வரதுனால அப்பாக்காக பாருங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பொண்ணுங்க மட்டும் அப்பா பக்கம் தான் பாசமா இருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு ஜூஸ் போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கா. நான் அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாமா அது? ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சிரா, அதான் ஜில்லுன்னு. சரி, இப்போ என்ன பண்ற? இந்த மீன் குழம்பு தான் தாளிச்சிருக்கேன். இப்போ வழக்கம் போல இது வெங்காயமும் பூண்டும் போட்டு தாளிச்சாச்சு. அது வதங்கிச்சு. இப்ப தக்காளி போட போறேன். நல்லா புளிப்பா வந்து நீ பழைய மாதிரி பண்ணுவீல்ல, அந்த மாதிரி எதுவும் டிஃபரெண்ட் காமிச்சிடாத. ஏன்னா எல்லாருக்குமே கோல்டா இருந்து அவனுக்கு ரொம்பவே வாயெல்லாம் புண்ணா ஆயிடுச்சுப்பா, டேஸ்டே இல்லையா அவனுக்கு. அதனால அவன் இன்னைக்கு வீட்டுல இருக்கனால நான் சுட சுட சாப்பிடணும், எனக்கு கொஞ்சம் புளிப்பா வச்சு கொடுங்கன்னா அத மாதிரி மாங்காய் போட்டு புளிப்பா தான் செய்யணும். அது என்ன ரசமாமா? ரசம் இல்ல, புளி கரைச்சி வச்சிருக்கேன். புளி கரைச்சி இதை இது ஒன்று காட்டணும்னு நினைச்சேன், நான் காட்டல. என்னது? ஐயோ, நேத்துல இருந்து நான் இது புளி வடிகட்டி வாங்கிட்டோம்பா. அவங்க வீட்டுல புளியை கரைச்சி அப்படியே இப்படி ஊத்தினா அந்த ஃபில்டர் ஆயிட்டு அழகா வரும். இது அம்மா வீட்டுல வந்து எப்படி இருக்குன்னா ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்கும், கைப்பிடி கூட மாதிரி இருக்கும். நான் ஒரு கடாய் மாதிரி வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு கேட்ட நீங்களே அசந்துடுவீங்க. ஒன்லி 20 rupees. 20 rupees. அந்த 10 rupees பொருள் அதுல இந்த கரண்டி எல்லாம், என்னுடைய கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரேட் அதிகம் நினைப்பீங்க. எல்லாம் 10 ரூபாய் பொருள். இந்த கரண்டி, இந்த 3 கரண்டி, அது 3 10 ரூபாய் அதிகம். இதெல்லாம் வெயிட் அதிகம். இதெல்லாம் இந்த 3 கரண்டி மட்டும் 10 ரூபாய், கூட ஒரு 20 ரூபாய். ஏன்னா அன்னைக்கு ஷாமுக்கு வந்து உடம்பு சரியில்லை, டாக்டர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனப்பா. அப்ப வர சொல்ல பாத்தீங்கன்னா வழியில அந்த 10 ரூபாய் வண்டி வந்துட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னடா கூட்டம்னு சொல்லி பார்த்தா 10 ரூபாய் பொருள். அவங்க எல்லாம் பொட்டு வளையல் மணின்னு எடுத்தாங்க. சரி, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப நாள் வாங்கணும்னு இருந்தேன். கையிலேயே வடிகட்டிட்டு இருக்கோமா, இந்த ஃபில்டர்ல பண்ணா சுத்தமா தண்ணி தான் வரும், எதுவுமே வராது. அதனால இது வாங்கணும்னு நினைச்சா ரொம்ப நல்லா இருந்தது. வேற டிசைன் இருக்குன்னு பார்த்தா அது எல்லாமே கலர் வந்து இதே மாதிரி தான் மாடல்ல இருந்தது. அதனால அடுத்து நெக்ஸ்ட் டைம் வாங்கலான்னு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 20 ரூபாய் இப்படிய ரேட்டு. அதை சூப்பரா அடிக்கடி வச்சுக்கேன், ஒண்ணுமே இருக்காது. வேலை ஈஸி ஆயிடுச்சு. அதான் ஈஸி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லணும்னு இருந்தா அதுக்கு டைம் இப்பதான் வந்தது. சரி, இன்சை நான் பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். இதை கூட நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். மீனுக்கும் மசாலா போட்டு வச்சுட்டேன். ஏன்னா டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன், அவ்வளோதான். இந்த பக்கம் எறா பண்ணிடுவேன், இந்த பக்கம் மீன் வறுத்துடுவேன். நீ ஃப்ரிட்ஜில் வச்சுடு. ஐயோ, நல்ல வேலை போட்டுப்பேன். ஏன் சரியா மூடலையா? சரி, ஓகே, பாய். பாய். சோட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிக்கன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான். சோட்டுக்கு சிக்கன் கொடுத்துட்டு தானேம்மா தூக்கத்தை பாரு. ஆமாம், அப்படியே இந்த தர்பூசணி கட் பண்ணது ஃபுல்லாக குப்பையாயிடுச்சு, பெருக்கி வச்சிடணும். அம்மா, சமையல் ஓவரா? முடிஞ்சிச்சு. இந்த குழம்பு நல்லா கொதிச்சிச்சிங்க வந்து பாருங்க. மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காவும் ஓரளவுக்கு அப்படியே வெந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து குழம்பு பார்க்க எப்படி இருக்கு, சூப்பராக. நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான், அது போட்டாலே அந்த கலர் வந்துடும், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த மீன் வந்து சூப்பராக கட் பண்ணி வாங்கிட்டு வந்தார் அப்பா, கழுவி வச்சிருக்கேன், போட்டுக்கலாம். இது தொட்டாலே பற்றியா மீனில் வந்து இந்த குழம்பு ஒட்டணும். இதான் திக்னஸ். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மீனை மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சுக்கேன். முழு மீன்லாம் பார்த்தனே, முழு மீன்லாம் அது வறுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இல்லை, ஒன்று போடுன்னு சொன்னல. சரி விடு, இது இந்த கட் பண்ணதே சூப்பராக இருக்கும். நீ நல்லா சதையா, ஏன்னா முழு மீன் போடுறது இல்லை. போட்ட உடனே அப்புறம் நீங்கள் உடச்சிடுவீங்க, ரொம்ப குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, அப்புறம் முள்ளு இதுவாயிடும். இது சங்கரா மீன் இல்லை, அதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன் நான். வெறும் கண்டமும் இந்த 2 மீன் வாங்கியிருக்காரு, முழு மீனா. அப்படியே சூப்பராக இருக்கா, இந்த கண்டெல்லாம் அப்படியே நல்லா இருக்கும். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இதோ வறுத்த மீன் மசாலா பட்டியா இருக்கு. இதுனா எறா தொக்குக்கா? மசாலா போட்டு வச்சிருக்கேன்.
இந்த ஒரு 2 மீன் போட்டிருக்கலாமா நல்லா எல்லாமே நீட் மீன் அழகா தான் மீன். இருக்குதுங்க. இது வறுக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும், ஏன்னா உடஞ்சிடும் தெரியும் எனக்கு. சரியா? சரி, இதை இப்ப வறுக்க போறேன், அவ்வளவுதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி டக்குன்னு சமையல் ரெடி பண்ணிடுறேன். அப்பா ஜூஸ் கேட்டாருமா? இங்க போடுறோம், இது அவர் வேற வேலை வச்சுதான் ஜூஸ் கட் பண்ணதை சாப்பிட மாட்டாரா மாதிரி. அவர் வாய்க்குள்ள இறங்காதான். ஒன்லி ஜூஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுவாரு. நீங்க தான் தொல்லை கொடுக்குறீங்கன்னா அவர் அதுக்கு மேல தொல்லைப்பா எனக்கு. பழத்தை அழகா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீ இந்த ஜென்மம் பிறவி எடுத்ததுக்கே எங்க 3 பேரையும் வந்து மட்டும் இல்ல, ஆயா வீட்டுல நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். எங்க போனாலும் நீ தான் செய்யணும், புரியுதா? அங்க நான் தான் செஞ்சு எல்லாருக்கும் டைமுக்கு எல்லாம் அப்படிதான் உன் தலையில வந்து பிரம்மா எழுதி இருக்காரு. அப்படிதான் எங்க போனாலும் மாலா வேலை செய்யணும். நான் தாத்தாவும் இப்படிதான் எங்க போனாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அவர் வந்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாரு. உனக்குலாம் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். நீ ஏன் எடுனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண மாட்டேன். நேற்று உடம்பு இன்னைக்கு சாமுக்கு லீவு, லேட்டா எழுந்துருன்னு சொன்னா கேட்டியா? சோட்டு கொஞ்சம் லேட்டா தான் எழுந்தேன். சோட்டு பாவம் ரொம்ப சோகமாயிடுச்சு. அது நான் லேட்டா எழுந்துக்குவேன். என்னவோ தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன? இப்ப அவங்க தூங்குறாங்களே, நம்ம வேலை தானே செஞ்சிருக்கோம். தூக்கத்துல யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த பழி வாங்குற இடத்த விட்டுரு. நீ எப்பவுமே இதே வேலை வச்சுங்கிற நீ. இது வந்து பேட் ஹேபிட், ஞாபகம் வச்சுக்கோ சுஷ்மி. இனிமேல் எங்க போனாலும் யாரா தூங்குனா சைலண்டா போகணும், சைலண்டா வரணும். குழந்தைல இருந்தே இதே வேலை தான். யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் விட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு வருவாருப்பா, ஷாம் வருமா அமைதியா கூட பத்துப்போம் பேக் வச்சுட்டு. இது இப்படி இல்ல, இந்த சுஷ்மி பண்ண எப்படி தெரியுமா? நான் தூங்குறேன், அந்த எழுப்பியே அவனை சொல்லிட்டு ஷூவை போட்டு டம் டம் தட்டும், பேக் எடுத்து வந்து லஞ்ச் பேக் டமால்னு வைக்கும். இப்படிதான் பண்ணுவாங்க. தூங்கக்கூடாது சுஷ்மி, எதுக்கு தூங்கக்கூடாது? முக்கியமான விஷயம் போன் பேசக்கூடாது. அது ரொம்ப பிடிக்காது அதுக்கு. நான் எங்க சொந்தக்காரர்கிட்ட அம்மா அப்பா கிட்ட போன் பேசணும்னு வச்சுக்கல, பிடிக்கவே பிடிக்காது. சண்டை வலிச்சிடும் டக்குன்னு எனக்கு கவனிக்கலன்ட்டு. பேசிட்டியா? பேச வேண்டியதான் சொல்லிட்டியா? பேச வேண்டியதான் பேசிட்டியா? எதுவுமே எடிட்டிங்ல வராது. பாய், அப்புறம் வந்து பாக்குறேன். இருந்தாலும் அடுத்த வீடியோல சொல்றீங்க. இது பண்ணிட்டேன்னா முடிஞ்சுதா இல்லையாமா? எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப அப்பாக்கு தான் ஜூஸ் போட போறேன். இந்த மீன் வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆஃப் பண்ண வேண்டியதான். யாராவது தொப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதுவாகணும். அதுக்கு சிம்ல தான் வச்சிருக்கேன். கரெக்டா இருக்கு. அப்பா வரதுக்கும் நம்ம குழம்பு எனக்கு கரெக்டா அந்த கலர் வந்துருது. மீன் குழம்பு அட்டகாசமான சூப்பரான நெக்ஸ்ட் ஜூஸா? அப்பா வந்துட்டாருமா. வண்டியா? அப்பா வந்துட்டாரு. ஓ காட்டு வண்டி போகுது இல்ல? வண்டி இல்ல, அப்பா வந்துட்டாரு. பெல் அடிக்கிறார். சின்ன போய் திறந்துட்டு வரேன். பை. ஜூஸ் போட்டீங்களா? அம்மா தான்ப்பா லேட் பண்ணிச்சு. அதெல்லாம் வாங்குறதோட அந்த பழக்கடையில வச்சு கட் பண்ணி அங்கேயே சாப்பிடாம போயிட்டு. இப்ப நாங்க கூட கட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே சாப்பிட வேண்டியதானே? அவளுக்கு அது முடிஞ்சிச்சு, சமையல முடிஞ்சிச்சு. சரி இதே ஜூஸ் போட்டு தரேன், ஜில்லுன்னு குடிப்பேன். அங்க ஜில்லுன்னு குடிப்பானா? ஜில்லுன்னு தான் கொடுப்பாங்க ஜூஸ் கடையில. அர்ஜென்ட்டுக்கு ஜூஸ் பண்ணலான்னு பார்த்தா இங்க மாதிரி எல்லாத்தையும் இது மாதிரி அடிக்க வச்சுட்டேன், க்ளீன் பண்றன்ற பேர்ல. சுஷ்மி ஜூஸ் போட்டாச்சு. அப்பா கூப்பிடுறியா? அவருக்கு இப்ப வேணாமாமா? ஊத்தாதமா. ஏன்? ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொன்னாரு. போ, அவர் நம்ம நாளைக்கு கொடுத்தாங்க. கேட்டா ஒண்ணு சொல்லு. போட்டியா? போட்டாச்சு. சரி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. ஃப்ரிட்ஜ்ல வை. சாப்பிட்டுட்டு குடிக்கிறான். இப்ப நீ டிலே பண்ணதுனால. எனக்கு மட்டும் என்ன 10 கை இருக்கு. அப்படியே பின்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் வேலை செய்யறதுக்கு. அப்படியே திரும்பி ஒரு எஃபெக்ட் போடலாம். எந்திரன் படத்துல வரும் பாரு, 10 கை பின்னாடி 10 கை, 2 கை இங்க செய்யுது, 2 கண்ணும் இங்க இருக்கு. அந்த பக்கம் ஃப்ரிட்ஜ்ல இது போடுறதுக்கு, ஜூஸ் போடுறதுக்கு, உங்களுக்கு கேட்ட உடனே வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு இருக்கிறதே இந்த 2 கை. அதுல இந்த ஒரு கை தான் அம்மா வேலை செய்யும். இந்த கை கொஞ்சம் ஒப்புக்கு சப்பா மாதிரி தான் இருக்கும் எனக்கு. சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருவாமா? ஆமா, அததான் பண்ண போறேன் பாரியா. ஜாலியா கிளம்ப போறேன். இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன நீ வீடெல்லாம் பாத்துக்கோ. ஓகே, வீடை மட்டும் தான் வரதே இப்படி பாத்துட்டு ரொட்டேஷன் பண்ணி அம்மா பாத்துட்டமான்ருவேன் வீடை. சோட்டுவெல்லாம் நீயே கூட்டிட்டு போயிட்டு தயவு செஞ்சு. நீ இல்லாம அது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண. ஓகே சொல்லிட்டாரா வரதுக்கு? தெரியல, அது நான் அப்புறம் தான் தெரியும்ல. சரி போனதுக்கு சொல்றேன். கிளம்பதான் போறோம். ஐடியா இருக்குப்பா அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. எப்போ போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல சொல்றேன் நான். மா, சமையல் எல்லாம் ரெடியாமா? சூப்பரா ரெடி பண்ணிட்டேன் நீ சமையல். இப்ப சாப்பிட வேண்டியதுதான். வா, என்னன்னு பாத்துலாமா? சுட சுட சாதம். சாதத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சங்கரா மீன் மாங்காய் போட்ட மீன் குழம்பு. வால் தலை மாங்காய் எல்லாம் போட்டு சூப்பரா நல்லா வாசமா இருக்கு மீன் குழம்பு, மாங்காய் போட்டதுனால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எறா தொக்கு பண்ணியிருக்கேன். எறா வாங்கிட்டு வந்து எறா தொக்கு. ஓகே, நல்லா பெருசு பெருசா வாங்கிட்டு வந்தார் அப்பா. அப்புறம் நம்மளுக்கு வந்து முட்டை வந்து வறுவல் பண்ணி வச்சிருக்கேன். மீனும் வறுத்து வச்சிருக்கேன். ஷாமுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மீன் குழம்பு போட்டு முட்டை ஆம்லேட். அப்பாவுக்கு ஜூஸ், அவர் கேட்டார்ல அந்த ஜூஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ சாப்பிட வேண்டியதானா? அவ்வளோதான், தட்டில் போட்டு இப்போ சாப்பிட வேண்டியதுதான். வேலையே இல்லை, டைமே இல்லை.
சாப்பாடு நல்லா சூடா இருக்கு. இப்போ உங்களுக்கு சுட சுட பிடிக்குமா எப்படி? சுட சுட பிடிக்கும். பிடிக்குமா? வெயில்ல சுட சுட வேணான்னு சொல்லிட்டு ஆற வச்சு சாப்பிடுவோம். வாயிலேயே ஊதி ஊதி ஆற வச்சு. சீக்கிரமா போடுமா அது கலர். அவர் அதான் அவருக்கு சொல்ல சொல்லி பாத்தியா அந்த மீன் வாங்கிட்டு வர சொல்ல இல்ல, குழம்புக்கு தனியா வாங்கி வந்திருக்கேன், இதுக்கு தனியா வாங்கி வந்திருக்கேன், நீங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஆனா நான் இப்படி போட்டுட்டேன். சரி நீட்டா இருக்கத வறுத்தாச்சு. வந்து வரகற மாதிரி இது ஷாமுக்கு பிடிக்கும்ல, அவங்க வச்சு சாப்பிடுறதுக்கு டெக்னிக்கலா வாங்கி வந்தாரா? டெக்னிக்கலா வெட்டி வாங்கிட்டு வந்தாரா? என்ன சொல்லிட்டு தான் இருந்தாரு அவர். டெக்னாலஜியா? ஆமா பிடிக்கும். ஏன் யாராவது சாப்பாடு வைக்கிறேன் யாரா தொப்பி. சரி அப்புறம் இப்படி பசஞ்சுக்கணும். ஏறா இங்கே வச்சிடுறேன். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊற்ற சொல்லி கேட்டுட்டேன். மீன் குழம்பு தான் சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு முட்டை வறுத்த அது இவ்வளோ நேரம் பார்த்துனே மீன் குழம்பு ஊற்றுன பிறகு சொன்னார் பத்தியா நீ அங்கே நிற்கிறாரு. அதான் அப்பாவோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பராக நாங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷாமுக்கு போடுதல்ல போடட்டுமா? ஷாம் போடுவாடா? ஷாம் அவன் வாயில போடவான்னு கேட்டேன். உன்னை வாய் திறக்க மாட்டியா? எல்லாம் லீவுனாலே ஃபோனை பார்த்துட்டே இருக்கிறது. ஃபோன் சார்ஜ் இல்லாதப்ப எந்த வந்து பேசிப்பாரு என்கிட்ட. ஆமா அது காரணம் என்ன சொல்லுங்க பாத்தீங்க? இல்ல மாங்காய் தான். நீங்க வாங்கி வந்து கொடுத்த மாங்காய் வந்து போட்டோடனே அந்த குழம்பு வாசமா 500 ரூபா கொடுத்து மீன் வாங்கினா அதை சொல்லல. அந்த மாங்காயில தான் அந்த டேஸ்டே அடங்கி இருக்கு. மீன் வைக்கல அவனுக்கு. அவனு மீன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டான். வறுத்த மீன் மீன் எப்பவுமே குழம்புல போடுறது நைட்டுக்கு இல்லை நாளைக்கு தான்ப்பா சாப்பிடுவாங்க வீட்டில். அப்பதான் அதோடைய டேஸ்ட் நல்லா ஊறி நல்லா இருக்கும். மீன் குழம்பு வாசமா இருக்கும். மீன் குழம்பு போட்டா எது தான் வச்சிருக்காங்களே மீன் அவனுக்கு அவனுக்கு வைக்காம நம்மளுக்கு வச்சிருவாங்களா? என்னப்பா இல்லையா இந்த மாதிரி பெருசு வரலையாப்பா? பெருசு இருக்கு. என்ன எவ்வளவு பெருசு இருக்குது அது நைட்டு கொஞ்சம் பெரிய மீன் இருக்கு. தாஷா பார்த்துப்படி ஃபோனு ஃபோனே தான். சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலாமாமா? ஆமா இப்போ நம்ம போய் சாப்பிட போறோம். நீங்களாம் சாப்பிட்டீங்களா என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல என்ன சமையல் சொல்லுங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பரான அட்டகாசமான நான்வெஜ் சமையல் ரெடியா இருக்குப்பா. சமையலாம் அதுவும் சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க உறவுகளே சாப்பிடலாம். சொல்லுங்க வாங்க உறவுகளே சாப்பிடலாம். நீங்க சொல்றது ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.